நான் எப்படி வேல்மாறல் விரதம் இருக்கேன்றத பத்தியான டீட்டெயில்டு வீடியோ தான் இது. வேல்மாறல் விரதம் 48 டேஸ் இருக்கணும். 48 டேஸ் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. காலையிலே எழுந்து குளிச்சுட்டு, வீட சுத்தம் பண்ணிட்டு, இத நீங்க வந்து இருக்கணும். டெய்லி உங்களால தலை குளிக்க முடிஞ்சா ஓகே. பட் முடியாட்டி நீங்க அது உங்களோட வசதிக்கு ஏத்த மாரி நீங்க பார்த்துக்கோங்க. வீட மட்டும் டெய்லி பெருக்கி துடைக்கிற மாரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபாஸ்டிங்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க சாப்பிடாம இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. முடிஞ்சா டெய்லி கோயிலுக்கு போகணும். இது மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து மெயினான ஒரு விஷயம் வேல்மாறல் படிக்கணும். இப்ப நெறைய பேரு வேல்மாறல் வந்து எப்படி படிக்கணும்? அதுல என்ன டவுட் மெயினா வருதுன்னா, மொத்தம் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் வரும்ல, "திருத்தணியில் உதித்தருளும்" அந்த லைன் வந்து 20 வாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அத 20 வாட்டி படிக்கணும். எண்ட் பண்ணும்போது 20 வாட்டி படிக்கணும். அது நெறைய புக்ல வந்து மிஸ் ஆயிருது. ஸோ நீங்க டோட்டலா பார்த்தீங்கன்னா 108 வாட்டி அது வரும். நடுவுலயும் வந்து 4 வாட்டி அந்த மாரிலாம் வரும். எல்லா லைனுக்கும் பின்னாடி அது வந்து ஆட் ஆகும். ஸோ டோட்டலி 108 வாட்டி வரும். நெறைய புக்ல வந்து வேலும் மயிலும் துணைன்னு இருக்கும். ஆனா நீங்க வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. படிக்கும்போது கீழ ஒரு டவலோ இல்ல இந்த மாதிரி ஒரு பாயோ போட்டு வந்து படிங்க. பீரியட்ஸ் டைம்ல நீங்க இப்போ படிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நடுவுல பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா, கன்டின்யூ பண்ணுங்க. 4 நாள் முடிஞ்சிருக்கு. 5வது நாள் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா, சாமி கிட்ட பூஜை பண்ணாம தள்ளி உட்காந்து படிக்கிறத ஸ்டாப் பண்ணாம கன்டின்யூ பண்ணி படிங்க. பீரியட்ஸ் வந்தாலும் பரவால்ல. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. கன்டின்யூ பண்ணலாம். உங்களுக்கு மனசார நீங்க அவருக்கு என்ன பண்ணாலும் அவரு ஏத்துப்பாரு. இது பண்ணா தப்பா? அது பண்ணா தப்பா? இது பண்ணலான்னு சொல்றாங்களே, அது பண்ணலான்னு சொல்றாங்களே, எதையுமே எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் அவர் மன்னிச்சுருவாருங்க. கடவுள் தான். அவர் என்ன நீ இதெல்லாம் பண்ணலன்னா நான் மன்னிச்சவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாரு. உங்களால முடிஞ்சத அவருக்கு பண்ணுங்க. எதுனாலும் அவர் மனசார ஏத்துப்பாரு. நான் இப்படிதான் ஃபாலோ பண்றேன். இதையும் சில பேர் வந்து தப்பு சொல்லலாம். பட் நான் இத எனக்கு புடிச்சு பண்றேன். அவ்வளதான்.